பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஜாப் இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஜாபுக்கும் ஸ்டார்டிங் சேலரியே 22,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி டேட் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். 2 விதமான ஜாப் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 2 விதமான நோட்டிஃபிகேஷனும் நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட டேஷ்போர்டு, இது டேரெக்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நோட்டீஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லை, அந்த நோட்டீஸ்னு கிளிக் பண்ணலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அது கீழே கிளிக் இயர் டு அப்ளைன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிருங்க. இப்போ நோட்டீஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் தான். டோட்டலாக வந்து 2700 வேக்கன்சி இருக்குது. இதில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2700 வேக்கன்சி இருக்குது. எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து அப்போ ஓப்பன் ஆச்சுன்னா 30/6/2024 ஓப்பன் ஆகிருக்கு. 14ஆம் அதாவது 14/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 28ஆம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 28ஆம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ட்ரைனிங் ஸ்டேட்டஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற ஸ்டேட்டில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் வேக்கன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் வேக்கன்சி இருக்குது. சரிங்களா, அவங்க ஸ்டேட்டில் தான் வேலை கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 3 இடத்துலையும் நம்மளுக்கு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 60 பணியிடங்கள் இருக்குது. இந்த 60 போஸ்டிங்காக தான் நம்மளை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 30/6/2024 இந்த பிட்வீன் இந்த டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/ST 5 இயர் ரிலாக்ஸேஷனும், OBC 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்டர் த ஆக்ட் அதாவது விடோ இந்த மாதிரி இருக்கவங்க 10 இயர் ரிலாக்ஸேஷனும், எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து 35 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற டீட்டெயில் எல்லாம் ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. இதோடைய இது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு அதோடைய ஃபுல் டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீக் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். 50 வீக் வந்து அதாவது 50 வீக் வந்து ட்ரைனிங் பீரியடுக்கு அதுக்கப்புறம் இருக்கும், அதாவது ஒன் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் ரூரலில் வந்து 10,000, ஊப்பனில் வந்து 12,000, மெட்ரோவில் வந்து 15,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50,000 இருக்கும். இது இல்லாமல் மற்ற அலவன்ஸ் எல்லாமே HR, DR எல்லாமே இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இவங்களே கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடும். அங்கே போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணுற பேஜுக்கு போயிருங்க. அப்ரெண்டிஸ் லாகின் பண்ணுற பேஜுக்கு போயிருங்க. MSTS போர்ட்டலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் போகிறீங்க. டாக்குமெண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வரைக்கும் PWD வந்து 472 ரூபாயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் SC/ST 708 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் OBC வந்து 944 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்கும். 28ஆம் நான் சொன்ன மாதிரி தான் 28ஆம் டெஸ்ட்டு இருக்கும்.
ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இந்த எக்ஸாமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க் கொஷின் இருக்கும். 100 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 எடுத்தாலும் நீங்கள் 60 நிமிஷம் தான் உங்களுக்கு ஜென்ரல் பாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சென்டர் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த சென்டரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டேரெக்டாக இது பண்ணிடுவாங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இன்னொரு ஜாபு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இன்னொரு ஜாபுக்கு வந்து அந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும், நீங்கள் இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இதில் அப்ளிகேஷன் பேஜ், அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதுமானது, நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு பேஜுக்கு போயிடுவீங்க. இப்போ இன்னொன்று என்ன வெளியிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச்மேனுக்காக வெளியிட்ருக்காங்க பாருங்கள். 4 ஜூலைன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி 1 போஸ்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்காக இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோ, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கோ, பிஎட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாவே இதுக்கு அப்ளை பண்ண இது ஒரு நல்ல ஜாப்னு கூட சொல்லலாம். ப்ராசஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜை வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ட்டு இவங்க லோக்கல் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி இந்த ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஆட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து 20,000, அதாவது ஸ்டார்டிங் சேலரி வந்து 30,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் 25,000லேருந்து உங்களுக்கு இது அலவன்ஸ் இருக்கும், டிஏ எல்லாமே இருக்கும். மொபைல் அலவன்ஸ் வந்து 3,000 இருக்கும். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் கேட்டகரி இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ, ப்ராசஸிங். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட்ச்மேன், அதாவது வாட்ச்மேன் கண்டல் இதில் கொடுக்குறதுக்காக வேக்கன்சி வந்து 1 தான் இருக்குது. சுடாக வந்து 7,000 வரைக்கும், அதாவது 7th வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தா போதும், 7வது படிச்சிருந்தாவே இதுக்கே நீங்கள் எலிஜிபிள் தான். 12,000லேருந்து 16,000 வரைக்கும் உங்களுக்கு பர்மனெண்ட் சேலரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸு 800 இருக்குது. உங்களுக்கு மொபைல் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா டியூட்டியில் இருக்கும்போது மொபைல் அலவன்ஸ் வந்து 300 உங்களுக்கு பர் மந்த் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப், இஎஸ்எஃப் 2 பர் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடியோ ஃபோன் நம்பர்லையோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயோடேட்டாலேருந்து எல்லாமே நீங்கள் பர்சனல் இன்டர்வியூலேருந்து எல்லாமே உங்களுக்கு இது பண்ணணும். இவங்க சொல்லியிருக்க மாதிரி இப்போ மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே நோட்டிஃபிகேஷன் தான் இங்கே ஃபேக்ட்ரிலையும் கொடுத்துருக்காங்க. வாட்ச்மேன் அண்டு கார்டன்ஸில் இவங்க கொடுத்துருக்காங்க. இது சேலரி எவ்வளோ இருக்குன்னு இதிலே போட்டிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்றதையும் இவங்களே கொடுத்துருக்காங்க. மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ. இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க.